மக்களை மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? லாக்டவுனா என்னடா சொல்ற, இன்னொரு லாக்டவுனுக்கு எல்லாம் பாடி தங்காதரா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது எனக்கு தெளிவா தெரியுதுங்க. நேற்று விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சிஎம்மா பதவியேற்று இருந்த சமயத்துல இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. அவர் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு தங்கம் வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுலா செய்யாதீங்க, வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கிராண்டா வெட்டிங் எல்லாம் பண்ணாதீங்க, பெட்ரோல் டீசல சேமிங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஊக்குவீங்க, பெரிய பெரிய கம்பெனிகளை தயவு செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அமல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காப்புல. எதுக்கு சொல்லியிருக்காரு, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மே 10 செகந்திராபாத்ல மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு எல்லாரும் தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணாப்புல. என்னடா லாக்டவுனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மோடி அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாப்புல. அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் எதனால ஷேர் பண்ணாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவதை தவிருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா போர் சூழல் எல்லாம் முடிவுக்கு வராமல் இருக்கிற காரணத்தினால இந்தியாவிலேருந்து பெறப்படுற தங்கத்தோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் தங்கத்தை. அதனால தயவு செஞ்சு தங்கம் எல்லாம் வாங்காதீங்க. பொருளாதார சூழல் பார்த்தீங்கன்னா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால அதுல இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. அதே மாதிரி வாகன பயன்பாட்டை எல்லாம் குறைச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வாகனங்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அரபு கண்ட்ரில இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதாவது இறக்குமதி தான் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி வாகன பயன்பாட்டை குறைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காப்புல. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற மெஜாரிட்டியான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில இறக்குமதி செய்யப்படுறது ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாப்புல. அதனால இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே, அதாவது ஒரு ஒளிவு மறைவா சொல்லிட்டாப்புல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா விஷயமே. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க பைக்கு, கார் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாப்புல. அதே மாதிரி ஃபெர்டிலைசர் பயன்பாட்டை எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நம்ம உரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பயிர்களுக்கெல்லாம் உரங்கள் போடுறோம் இல்லையா, உரங்களும் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா நம்ம இறக்குமதி தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பெருசா கிடையாது. உரங்கள் அதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு அதையும் குறைச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தட்டுப்பாடெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப சிக்கிக்குவீங்க. அதனால இயற்கை உரங்களுக்கு கொஞ்சம் மாற பழகிக்கோங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றாப்புல. அதே மாதிரி மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. அதாவது மோஸ்ட்லி நிறைய கம்பெனிகளுக்கு நம்ம போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காரு, பைக்கு இந்த மாதிரி வாகனங்களை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால முடிஞ்ச வரை அதோட பயன்பாட்டை எல்லாம் குறைச்சிக்கிறதுக்காக நிறைய நிறுவனங்கள், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களாகட்டும் எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாப்புல. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இன்னுமே நிறைய கம்பெனியில சீக்கிரமாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்குது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாட்களா நம்ம கிட்ட பெரிய அளவு கையிருப்பு இருக்குது, அதனால எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த கவர்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயமே. மக்கள் கொஞ்சம் இதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்றீங்க இல்லையா, அதையெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்பல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவோட அமௌண்ட் வெளிநாடுகள்ல செலவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்னெடுத்து தான் இதை சொல்லியிருக்கிறாப்பல. இந்தியாவில் இருக்கிற பணத்தை இந்தியாவுக்குள்ளேயே தயவு செஞ்சு கொஞ்சம் வருடங்களுக்கு செலவு பண்ணுங்க, அது இந்தியாவுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்பல. அதனாலதான் வெளிப்பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்பல. அதே மாதிரி கிராண்ட் டெஸ்டினேஷனான மேரேஜஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் செலவு, பெட்ரோல் செலவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் செலவாகும். ஏன் ஃபுட் வேஸ்ட் கூட ரொம்ப அதிகமாக நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாப்புல. அதே மாதிரி சமையல் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமையல் எண்ணெய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மோஸ்ட்லி இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளை சார்ந்த வண்ணம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த வாரெல்லாம் இன்னும் முடியாத சமயத்தில் எப்போ வேணாலும் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு சமையல் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் தாங்க. கொஞ்ச நாள் டக்குன்னு எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பத்தி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலையே அப்படின்னால இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
மோடி அவர்கள் முன்னெச்சரிக்கையா இதை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாப்புல. இது எல்லாமே நம்ம உற்று நோக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட்லி அவர் சொல்ற விஷயம் அவாய்ட் டிராவல். ஒரு வருஷத்துக்கு வந்து எங்கேயுமே டிராவல் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க டிராவல் போகணும்னா கூட ஊருக்குள்ள எங்காச்சும் போய்க்கோங்க, அதாவது இந்தியாக்குள்ளேயே எங்காவது போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாப்புல. ஃபாரின் எல்லாம் தயவு செஞ்சு இப்போதைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதே மாதிரி ஃபாரின் பிராண்டை எல்லாம் யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இந்தியன் பிராண்ட்ஸே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிராண்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் பொருட்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்தியன் மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட பணம் வந்து வெளியே போகக்கூடாது, இந்தியாவுக்குள்ளேயே சர்க்கிள் ஆகிட்டு இருந்ததுன்னா அது இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஏன் அப்படி சொன்னால், இறக்குமதி எப்போ வேணாலும் கட்டாயிரலாம். நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சார்ந்தே இருந்துட்டு டக்குன்னு நல்லா நம்மளால மாற முடியாது. அதை வந்து முன்கூட்டியே அவர் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி மோடி அவர்கள் 7 விஷயங்களை மக்கள்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டிருக்கிறாப்ல. இன்னொரு டைம் கூட அந்த 7 விஷயம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரையாரிட்டி. மக்களுக்கு வந்து தயவு செஞ்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்றாப்ல. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்க கோல்டு எல்லாம் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி 2வது ஒரு அறிக்கை சொல்றாப்ல. 3வது பாத்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் எல்லாம் கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 4வது பாத்தீங்கன்னா, அதாவது குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அளவா செலவு பண்ணுங்க, அதாவது அளவா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். 5வது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு இயற்கை உரங்களை எல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதாவது கெமிக்கல் உரங்களை எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பொதுவா இயற்கை உரங்களை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. 6வது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபாரின் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிற மாதிரியும் சொல்றாரு. 7வது பாத்தீங்கன்னா, மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் டிராவல் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்றாப்ல. மக்களை ஆக மொத்தத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை தயவு செஞ்சு இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்தியாக்குள்ள தயாரிக்கிற பொருட்கள் இந்தியாவை யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வேணா ஏற்றுமதி பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை, இறக்குமதிகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இப்போத நிலைமையில பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஏன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகளை சார்ந்து தான் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுறது கண்டிப்பாக எல்லா கண்ட்ரியுமே அஃபெக்ட் ஆகுதாங்க. இந்தியா வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது உணவுப் பொருட்கள், தானிய வகைகள் போன்றவை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த தானிய வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து கச்சா எண்ணெயெல்லாம் வெளியிருந்து வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி மறுபடியும் வெளியே வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஆகட்டும், நேனோ சிப்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து இறக்குமதி பண்ணி தாங்க இந்தியாவுக்குள்ள வந்து பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இப்போ இது எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகும்போது இந்தியாவோட பொருளாதாரம் பெரிய அளவு பாதிக்கப்படும். அதனால தான் இந்தியாவோட அமௌண்ட்டை தயவு செஞ்சு வெளியே கொடுக்காதீங்க, எல்லாமே கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக விட்டுருக்கிறாப்புல. நேற்று விஜய் அவர்கள் பதவியேற்றதுனால இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்க கூட மாட்டீங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஏன் இதை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மோடி அவர்கள் இன்னொரு லாக்டவுன் வரக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இதை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அப்படியெல்லாம் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து கண்டிப்பா இதை நம்ம கவனிச்சே ஆகணும். ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நாளா நம்ம கிட்ட பெட்ரோல் கையிருப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு பெட்ரோலை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வதந்தின்னு சொன்னவங்க இல்ல, உண்மையாவே ஒரு விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாகவும் ஒரு சில விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கரி இறக்குமதி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது. அதனால பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மின்சாரத்தை எல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க, ஏசி இந்த மாதிரி பயன்பாட்டை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாப்புல. சரி, இதுக்கெல்லாம் மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெட்ரோல் டீசலுக்கு பொதுவாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அதிகம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அதே மாதிரி சூரிய மின்சாரம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுங்கப்பா, அதாவது வீடு எல்லாம் தயவு செஞ்சு சூரிய மின்சாரத்துக்கு உண்டான சோலார் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதனால கொஞ்சம் மின்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சேமிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மக்களே இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி உணவுப் பொருட்களை வீணாக்குறதெல்லாம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா, அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு தானியங்களோட இருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா இப்போ அந்த வார் பிரச்சனையினால காசா போன்ற நாடுகள் எல்லாம் உங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுட்டுக்காக குழந்தைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாவே இதை சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை கண்டிப்பா பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லும்போது இதை பத்தி பெருசா தெரியல. ஆனா வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்னும் ஒரு 6-7 மாசத்துல வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறது தான் நம்மளே நம்மளோட உற்பத்தி எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ வந்து பிரதமரே சொல்றாப்புல. அதாவது நீங்க தயவு செஞ்சு உங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இறக்குமதி எல்லாம் இன்னும் கம்மியா இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க. இந்தியன் பிராண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க, இந்தியாவுக்குள்ளேயே பணப்புழக்கத்தை பண்ணுங்க, வெளியே டூர் போகாதீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றாங்கங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 6 மாசம் வரைக்கும் இந்த போர் வந்து நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்தியா வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். இதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்தியா மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய ஐரோப்பிய கண்ட்ரிகளையும் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய அளவு பாதிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம ஸ்ரீலங்காவே பாத்தீங்கன்னா இப்ப பொருளாதார நிலைமையில ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அதாவது பெட்ரோல் டீசல் எல்லாம் இன்னுமே அடி வாங்குது அப்படின்னு சொன்னா இந்தியாவை விட ஸ்ரீலங்கா வந்து பயங்கரமா இதுல பாதிக்கப்படும். சரிடா, இந்த போர் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நிறைய பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்கன்னா இங்க தோல்வியில தான் முடிஞ்சிருக்குது. ஈகோ கிளாஸ் வந்து ரொம்ப இருக்கிறதுனால இந்த போர் வந்து இன்னுமே முடியாம தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இந்த போர் முடிஞ்சது ஒரு வாரம் இதாயிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிருங்க. இப்பவே பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடெல்லாம் ரொம்ப அதிகமா தானே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் இந்த போர் ஒரு 2-3 மாசம் நீடிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேஸ் பயன்பாடு அப்படிங்கிறது முற்றிலுமா குறைஞ்சிரும். கேஸ் பயன்பாடு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் எதுவுமே இருக்காது, ஹோட்டல் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். நீங்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அடுப்புக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறத நானும் ஒரு ரெக்வஸ்டாவே வச்சுக்கிறேன். சரி, இப்ப வந்து நம்ம ஒரு பாதிப்புக்கு உள்ளாக போறோம். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு பொதுவாக நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்பவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்குது. நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசலோட பயன்பாடு ரொம்ப கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெட்ரோல் டீசலுக்கு ஒரு மாற்று சக்தி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை இந்தியாவில் கொஞ்சம் உற்பத்தி பண்ணணும், அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹைட்ரஜன் எரிபொருட்கள் எல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் யூஸ் பண்ணணும், அதோட மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் சொல்றாங்க. அதே மாதிரி கரும்பு சர்க்கரையிலிருந்து எடுக்கப்படும் எத்தனாலை ஒரு 20% மேல பெட்ரோல்ல சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல, ஆனா யூஸ் பண்ணனா நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்பவே சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு வருஷ காலத்துல நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்றாங்க. தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க. தற்சார்பு இந்தியாவை கொண்டே வரணும், அதாவது தற்சார்பு பொருளாதாரம் இந்தியாவுக்குள்ள இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்குமே நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருப்போம் தற்சார்பு பொருளாதாரம் சீமான் சொன்னதை பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனா வந்து இப்ப சீமான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மைனஸா இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள் தான். அதாவது தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவையான விஷயம். இன்னுமே அது ஒரு 6-7 மாசத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. மக்கள் இதுல இருந்து தெளிவா தெரியற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்கள் நம்மளை எல்லாம் எச்சரிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து இதை வந்து சாதாரணமா விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா லாக் ஆகும். ஒரு நாள் கவர்மெண்டே சொல்லிடுவாங்க எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அப்ப வந்து நம்ம வந்து எல்லா பக்கம் சண்டை கட்டிட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களை எல்லாம் சேமிச்சு வைங்க. அதாவது என்ன தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம உணவுப் பொருட்களை எல்லாம் சேமிச்சு வைங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முற்று நோக்கி ஆகணும். மக்களே, மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு கண்டிப்பா நாடு தாங்காது, நானும் தாங்க மாட்டேன், நீங்களும் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறத நம்புறேன். இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.